வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு நீங்கள் நம்ம 15 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டான ராகி இட்லி, அதே மாவில் நல்லா மொறு மொறுன்னு ராகி தோசை, அது கூடவே தேங்காய் இல்லாத வேர்க்கடலை சட்னி, இது 2 தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு, இட்லியுமே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ, எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பிடும்போது கடலைப்பருப்பு வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே மீடியம் சைஸில் 1 வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சுன்னா போதும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஒரு 5 நிமிஷமாக வறுத்துட்டு நல்லா வாசனை வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு அதையுமே ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. ராகி மாவு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போ ராகி மாவில் இருக்கிற குழகுழப்பெல்லாம் போயிட்டு இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2மே சேர்ந்து நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம ஆறின பிறகு தான் நம்ம எல்லாமே செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆறி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் நம்ம கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ கலந்து பார்த்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது. நம்ம ரவை ஊறுறதுக்கு தண்ணி தேவை, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா ரவை ஊறி வந்து கட்டியாகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கலந்து விட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ரவை நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடித்து வந்துடும். இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக லைட்டாக நிறம் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலம் மாறிடுச்சு பாருங்கள், ஓரளவுக்கு வெள்ளையாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா அந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கும். சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ சின்ன வெங்காயன்றதுனா உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன கோலிக்குண்டு சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சைத்தன்மை போகணும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஆற விட்டுடலாம். ஆற வச்சுருந்த சட்னியை மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாயுத்தன்மை கேஸ் இல்லாமல் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கணும், நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே தான் வச்சுருக்கேன். இப்போ அதை கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். நமக்கு நல்ல அருமையான வேர்க்கடலை சட்னி, தேங்காவே இல்லாமல் அருமையான வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சது ஒரு 15 நிமிஷத்துக்கு கூடவே ஆகிருக்கும். நல்லாவே ரவை ஊறி வந்துருச்சு. பார்த்து உங்களுக்கு திரும்ப முண்டி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருப்ப ரவை உருட்டு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியமாக இருந்தால் நமக்கு இட்லி ஊற்றி சாஃப்டாக கிடைக்காது. இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு ராகி இட்லிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தடவிட்டு முந்திரி பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன் கார்னிஷிங்காக. இது ஆப்ஷனல் தான். வச்சோம்னா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வேண்டாம்னா கூட விட்டுடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இட்லிகளை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றும் போதே அடுப்பில் தண்ணியும் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இட்லியை உள்ளே வச்சுட்டு இட்லி தட்டை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தா நம்ம இட்லி ஊற்றி வச்சுருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. நமக்கு ராகி மாவுன்றதுனால ஒரு 12 நிமிஷம் அளவு கூட பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். நமக்கு இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ஆகிடுச்சு. இட்லி பாருங்கள், இட்லி தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டலை. நல்லா அருமையான ராகி இட்லி சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இட்லி ஊற்றிட்டு நம்ம மீதம் இருக்கிற மாவு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பாதி அளவு மாவு இருக்குது. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். அது கூட நம்ம மாவு சேர்த்துருக்கிறது மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். நம்ம ரவா தோசைக்கு மாவு கரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். அப்போ தோசை நல்லா மொறு மொறுன்னு ஊற்றுறதுக்கு வரும். இப்போ மாவு மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு தோசைக்குள்ள அடுப்பில் காய வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போது மேலே கலந்துட்டு அப்படியே அள்ளி ஊற்றுங்க. இந்த தோசை நீங்கள் தேய்ச்சி எல்லாம் விட முடியாது. இந்த மாதிரி அள்ளி ஊற்றினோம்னாக்கா நமக்கு தோசை நல்லா ஊற்றுறதுக்கு வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மேலே வெந்து வந்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தோசை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வெந்து வந்துருச்சு. நீங்கள் இந்த தோசை திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு நல்லா அருமையான ராகி தோசை மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா அருமையான ராகி இட்லியும் அது கூட நல்லா மொறு ராகி தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.